ஓடுனாலும் உண்மையான கரூர் மக்களுக்கு தெரியும் அப்படின்னு. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கருத்து குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்துள்ளார். மக்கள் நல்லா தெரியும், இதற்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது. பணி நியமன ஆணை கொடுத்தது சரிதான், கண்டிப்பா சரிதான். உயிரிழப்பு சம்பவத்தில் யார் ஓடுனாலும் உண்மையான கரூர் மக்களுக்கு தெரியும் அப்படின்னு. இல்லை, நாங்கள் தான் கேள்வி கேட்டோம். அதாவது எஸ்பிக்கே தெரியல. கரூர்ல இந்த எஸ்பி என்னோட தான் இருந்தார். எஸ்பி என்னோட தான் இருந்தார். நானும் எஸ்பியும் ஒன்றா தான் இருந்தோம். எஸ்பிக்கே தெரியாத விஷயம் செந்தில் பாலாஜிக்கு எப்படி தெரிஞ்சு? எஸ்பிக்கே தெரியாது சம்பவத்தில் யார் உயிரிழந்தாலும், இல்லை ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பேர் இருக்காங்க. எஸ்பிகிட்ட நானும் கேட்டேன், என்னாச்சு, ஏதாவது டிசாஸ்டரா, ஏதாவது யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியா, ஏதாவது விழுந்துருச்சா, ஏதாவது செவர் எதாவது விழுந்துருச்சா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை சார், 2-3 பேர் மயக்கம் போட்டுருக்காங்கன்னு சொன்னார். எஸ்பிக்கே தெரியாத விஷயம் செந்தில் பாலாஜி உடனே எப்படி போச்சு? செந்தில் பாலாஜி பக்கத்தில், அதாவது இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய தலைவர், அவரோட நிகழ்ச்சி நடக்குது, எல்லாரும் பக்கத்துலேயே ரூம் போட்டு காத்துட்டு இருந்தார். செந்தில் பாலாஜி ஜிஹெச்சுக்கு பக்கத்துலேயே ரூம் போட்டு காத்துட்டு இருந்தாரா? எப்படி உடனே 5 நிமிஷத்தில் அங்கே அந்த இடத்துக்கு வந்தார்? மற்ற ஊர்கள்லாம் அவங்க வீட்டில் இருப்பாங்க, இல்லை டிவியில் பார்ப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி கூட்டம், அந்த நகர் முழுவதும் கூட்டம் இருக்கும், நகர் முழுவதும் மக்கள் இருப்பாங்க. அப்போ அதையும் தாண்டி இவர் எதிர்க்க அங்கே காத்துக்கிட்டு இருந்தார். ஸோ நிறைய விஷயங்கள், அதாவது திமுக மாதிரியான கட்சிக்கு நிறைய கேள்விகள், இன்னும் பதில் தெரியாத கேள்விகள் நிறைய இருக்குது. இதே தான் ஒன்றும் இல்லை, ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்த பொழுது திமுக தலைவருடைய கூட்டம் அன்னைக்கு 5 மணிக்கு ஸ்ரீபெரும்பூரில் இருந்துச்சு. ஸ்ரீபெரும்பூரில் இந்த கூட்டம் எதற்காக ரத்து செய்யப்பட்டதுன்னு இப்போவும் ஜெயின் கமிஷன் அந்த கொஸ்டின் இருக்குது. இது மாதிரியான விடை தெரியாத பல கேள்விகள் திமுக மேலே இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த கொஸ்டின் இருக்குது. எதற்காக, எதனால் திமுக தலைவர் கருணாநிதி அவருடைய கூட்டம், ஸ்ரீபெரும்பூரில் இருந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டது? அந்த ஒரு கேள்விக்கு ஜெயின் கமிஷனில் இன்னமும் விடை தெரியாத பல கேள்வி இருக்குது. அதே மாதிரி கரூர் சம்பவமும் ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக இது மக்கள் அனைவருக்கும் தெரியும், மக்கள் அனைவரும் பார்த்துட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு தெரிஞ்சால் போதும். நீர்நிலை ஆக்கிரமிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கு. தமிழக அரசு பாராட்டு, இதுதான் மாற்றம். கண்டிப்பாக, ஏன்னா அது அரசு மக்களுக்காக தான் செயல்படுது. இயற்கை தான் முக்கியம். இயற்கையும் வளர்ச்சியும் சேர்ந்து தான் போகணும். இயற்கையை அழிச்சிட்டு வளர்ச்சி கொண்டு வர முடியாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.